ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வினோ பிரின்சஸ் பிரிட்டி. நம்ம இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணி குக்கரில் போட்டிருக்கேன். நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு 4 கிழங்கு போட்டிருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். நான் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, கொத்தமல்லி மட்டும் எடுத்திருக்கேன். இப்போது இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் பேனில் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் தான் போடணுன்னு இல்லை, நெய் எண்ணெய் எது இருந்தாலும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்ததுனால எல்லாத்தையும் இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டையும் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போது கொஞ்சமாக நான் என்ன செய்யப்பேன்னா, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் தான் எடுத்திருக்கேன். போதும், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஸோ இது கூட நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா பவுடர் எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு வேறு எந்த ஸ்பைசஸும் கிடையாது, இது மட்டும்தான். ஸோ இதையும் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம கிழங்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி நல்லா குத்துனோம்னா நல்லா வெந்துருச்சு. நல்லா மாவு மாதிரி வெந்திருக்கணும் பாருங்கள். இப்போ நம்ம அமுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா நமக்கு வரணும். சூடாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா இந்த பாருங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா மாவு மாதிரி நமக்கு வந்துடும். ஓகே பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. இப்போது இது என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா போட்டு வதக்கி வச்சோம்ல, அதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த உருளைக்கிழங்குல நம்ம போட்ட மசாலாஸோடைய ஃப்ளேவர் எல்லாம் இதில் இறங்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஓகே, நான் லைட்டாக கொஞ்சமாக மட்டும் ஸ்பைசினஸ்க்காக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா வேண்டாம், பெரியவங்களுக்குனா லைட்டாக சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணுவேன், ஸோ அதனால் போட்டிருக்கேன். இப்போது நம்ம ப்ரெட்டை நான் சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திருக்கேன். ப்ரெட்டை நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம் லைட்டாக. நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடும் டோஸ்ட் பண்ணிக்குவேன். நான் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பட்டர் இல்லைனாலும் எது வேணாலும் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 2 சைடும் டோஸ்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 2 சைடும் தான் டோஸ்ட் பண்ணுவோம். மேபி சில பேர் அப்படியே உள்ளே நம்ம வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு அப்படியே பேக் சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். 2 சைடும் தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து 2 சைடும் டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லா ஒரு கிறிஸ்பினஸோடு நல்லா சூப்பராக இருக்கும். அதோடு நம்ம பொட்டேட்டோ போட்டிருக்கிறதுனால நல்லா ஃபில்லிங் ஆகிடும். ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டோம் அப்படின்னாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம பொட்டேட்டோ மட்டும்தான் அதில் வச்சுருக்கோம். கூட எக்ஸ்ட்ரா சீஸ் வேறு போடுறோம். ஸோ ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டோம்னாலே பெரியவங்களுக்கே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பாருங்கள், டபுள் சைடும் இதே மாதிரி நல்லா பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்பி விடுங்க 2 சைடும். 2 பக்கமும் மாற்றி நல்லா திருப்பி விட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பாருங்கள் எப்படி டோஸ்ட் பண்ணியிருக்கு. பேக் சைடும் டோஸ்ட் ஆகிடுச்சு, ஃப்ரண்ட் சைடும் டோஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், இது ரொம்ப எப்படி நல்லா இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம இது கூட ஃபில்லிங் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டேட்டோவை எடுத்து போட்டுக்கலாம். நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் மேலே ஃபஸ்ட்டு அதில் போட்டுட்டு அப்புறமேட்டுக்கு நான் பொட்டேட்டோவை ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சீஸ் கொஞ்சம் நேரம் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம பொட்டேட்டோ வச்சுருக்க நம்ம ஃபில்லிங்க்கு எடுத்து வச்சுருக்கிறத எடுத்து இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா எடுத்து இது கூட நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போது பேலன்ஸ் மேலே இருக்கிற சீஸையும் நான் மேலே போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இதை இதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் கொடுங்க. அப்போ தான் நம்ம சீஸ் கொஞ்சம் மெல்ட் ஆகும். நல்லா பாருங்கள், ப்ரெஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம போட்டிருக்க சீஸ் கொஞ்சம் அடியிலையும் நம்ம சீஸ் போட்டிருக்கோம், மேலேயும் சீஸ் போட்டிருக்கோம். ஸோ அது என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பொட்டேட்டோ சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வாட்சிங் மை சேனல். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.